அருந்ததியர் சமுதாயத்திற்கான 3% ஒதுக்கீட்டிற்கான சட்ட முன்முடிவை அந்த அமர்வை உறுதி செய்து நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு மகிழ்ச்சி அளித்து இருப்பதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு பட்டியல் சாதிகளுக்கான 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கியது. 2008 நவம்பர் 27ஆம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவின்படி அருந்ததியர் தனி ஒதுக்கீடு செய்தல் சட்டம் இயற்றப்பட்டு 2009 ஏப்ரல் 29 இந்த விதிகள் உருவாக்கப்பட்டன. அந்த நடவடிக்கைக்கு தடை கோரி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பிறகு அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி சேலத்தை சேர்ந்த ஒருவர் 2015 மனு தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மனுக்களானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பல அமர்வுகளில் இந்த மனுவானது விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்த இந்த நிலையில் இந்த வழக்கானது தொடர்ந்து விசாரணையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இதற்கான தரவுகள் பெறப்பட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த உள் ஒதுக்கீட்டு சட்ட முன்முடிவு உறுதி செய்து தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் விதமாக திராவிட மாடல் அரசின் பயணத்துக்கு மற்றுமோர் அங்கீகாரமாக இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருப்பதாகவும் முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கான 3% உள் ஒதுக்கீட்டை தலைவர் கருணாநிதி கொடுக்க அதற்கான சட்ட முன்முடிவை பேரவையில் அறிமுகம் செய்து நிறைவேற்றி தந்ததாகவும் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்து இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். பிரவீன்.